ஸோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to learn என்னென்ன டிப்ஸ் ஒரு ஆர்டர் லெட்டர்னா என்ன, அந்த ஆர்டர் லெட்டர் என்னென்ன டிப்ஸ் இருக்குன்றது டுடே we are going to have some idea. Okay, now just I'll tell you ஒரு ஆர்டர் லெட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன லாஜிக்ல உள்ளுக்குள்ள வருது அப்படின்றது you can first let us see that. Okay, see after making the enquiry about the product, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் we are making an enquiry letter எதுக்காக அப்படின்னு சொன்னா to get the details about the product. ஓகே, ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பையர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஹீஸ் மேக்கிங் யுவர் ரைட்டிங் ஒரு ஆர்டர் லெட்டர் எழுதுறாரு அண்ட் இன் ஆர்டர் டு கெட் த மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம், ஒரு ரிப்ளை வந்து கிடைக்குது. அதான் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க. ஒரு ரிப்ளை பண்ணும்போது ஒரு என்கொயரி லெட்டர் வருது அப்படின்னு சொன்னா ஹீஸ் அ வெரி ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர், ப்ராஸ்பெக்டிவ் பையர். அவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், வி ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் உள்ளுக்குள்ள வந்து அவர் வந்து என்ன பண்றோம், நம்ம அந்த ரிப்ளை லெட்டர்ஸ் வந்து வி ஆர் ஜஸ்ட் making the much more a prompt one or sales like அப்படி நம்ம பண்ணிட்டு நம்ம பண்றோம். நாம ஒன்ஸ் அப்படி ரிப்ளை லெட்டர் வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா கேட்லாக் அனுப்பியிருக்காங்க, கொட்டேஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க, பிரைஸ் டேர்ம்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஹவு தே ஆர் கோயிங் டு மேக் எ பிளேஸ் அன் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்றது வந்து நீங்க எப்படி அனுப்பினாலும் அவங்க ஓகே தான், பட் மிஸ் மேட்ச் ஆயிடக்கூடாது இல்லையா? இப்போ நீங்க அமேசான்ல பிளிப்கார்ட்லாம் உள்ளுக்குள்ள போய் நீங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவன் கேட்கற டீடைல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷனை கேட்டுட்டு இருப்பான். Right. So, in fact, if at all you want to learn more about the order letters, you can very well go to such sites. Or online sites la poi just நீங்க அவங்களோட இதல வந்து நீங்க go through பண்ணி பார்த்தாலே வந்து he will looking for every information, every details. நீங்க என்ன கேக்குறீங்க, யாரு, எங்க ஷிப்பிங் அட்ரஸ் என்ன, என்ன மாதிரியான இதுல நீங்க கொடுத்துவணும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட டேர்ம்ஸ் என்ன, என்ன டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. ஓகே ரைட். ஸோ அந்த டெலிவரி பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆர்டர் லெட்டர்லேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா he would have given everything over it. இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல. சப்போஸ் we are into some company, we are into some organizations where we are supposed to make some order letters. அதுல ஒரு இண்டிவிஜுவலா வந்து we want to place an order to a person. ஓகே, நேற்று நான் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் அந்த வாட்சோட எஃபெக்ட்ல இருந்து எல்லாரும் திருப்பி வெளியே வரலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் யுவர் அட்ரஸிங் அஸ் ஒரு என்கொயரி வந்து ஒரு டீலர் கிட்ட இருந்து வந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னா யூ ஹவ் மேட் அ ரிப்ளை டு ஆர்கனைசேஷன் மாதிரி நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க டீலர் மாதிரி. பட் ஆக்சுவலி இட் இஸ் ஃபார் த இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு என்கொயரி பண்ணிருக்காரு பம்ப் செட் பத்தி வந்து, அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா யூ ஆர் கிவிங் இன்ஃபர்மேஷன் பேக் டு த இண்டிவிஜுவல். ஓகே, வெரி குட். ஸோ நிறைய பேர் அதை கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பாஸ் பண்றீங்க ப்ராஸ்பெக்டிவ் பையர் அப்படின்னு சொன்னா அந்த பையர் வில் பிளேஸ் இன் ரிட்டர்ன் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஹில் பி கோயிங் ஃபார் த ஆர்டர் லெட்டர் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணார். அப்படி அந்த பிளேஸ் பண்றது என்ன, just see here when you are sending the quotation, when you are sending the quotation, you are making an offer to this, offer, it is an offer made by the seller to the buyer. Okay, when the orders by the buyer அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி நான் என்ன பண்றேன், நீங்க கொடுத்த அந்த கொட்டேஷன்ஸை, நீங்க கொடுத்த பிரைஸ் அண்ட் டேர்ம்ஸ் வந்து ரிப்ளை பண்ண என்கொயரி, நான் என்ன என்கொயரி பண்ணணும் ரிப்ளை பண்ணிருக்கீங்க, அந்த கொட்டேஷனை அக்செப்ட் பண்ணி எனக்கு இவ்வளவு தேவைப்படுது அப்படின்றது என்ன பண்றீங்க, ஜஸ்ட் மேக்கிங் இட். ஸோ இதுதான் அக்செப்டன்ஸ் ஆஃபர் அப்படின்னு அவங்க சொல்றோம். இதுதான் ஆர்டர் லெட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ த ஆர்டர்ஸ் ஆர் மேட் வெரி கிளியர். ஓகே, யூ மஸ்ட் பி வெரி ஸ்பெசிபிக். ஏன்னா எதாவது ஒரு சின்ன தப்பு போனாலும் சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க அது கிடைக்கல அப்படின்னா கூட அகைன் அதனுடைய ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஈவன் அமேசான்ல ஏதாவது ஒரு விஷயம் தப்பா போச்சு, ஒரு ஸ்பெசிபிகேஷன் தப்பா வந்துடுச்சு, இல்ல ஒரு நான் சொன்ன பொருள் வரல அப்படின்னு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பின்னாடி இருக்கிற அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி கியூம்பர்சம் அண்ட் இட்ஸ் வெரி ஒரு லெங்தி ப்ராசஸ். இதெல்லாம் நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை ஒரு இது மாதிரி டிஸ்பிளேஷனை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க பிளேஸ் பண்ற அந்த ஆர்டர் லெட்டர்ன்றது வந்து பர்ஃபெக்ட்டா வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். ஓகே, so it must be very clear, complete and accurate so that the seller understand the orders correctly and execute them promptly. Okay, sometimes a standard order form, நீங்க ஒரு ஆர்டர் நீங்க லெட்டர்ல டைப் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பின்னால நம்ம பார்க்க போறோம், என்னென்ன கண்டென்ட் உள்ள பார்க்க போறோம் நம்ம அப்படின்னு நம்ம பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்டர் ஃபார்ம் வச்சிருப்பாங்க, அந்த கம்பெனி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் பாருங்க, நீங்க சப்போஸ் அவங்க வந்து ஒரு நம்ம டோர் ஸ்டெப்ல வராங்க இல்ல ஒரு ஷோரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா they used to have some order form. அந்த ஆர்டர் ஃபார்ம்ல வந்து யார் பையர், யார் செல்லர், அதுல என்ன குவான்டிட்டி என்னன்றதுலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி அந்த ஆர்டர் ஃபார்ம் அங்க இருக்கும். ஸோ எய்தர் யூ வில் பி சென்டிங் எ லெட்டர் இன் ஆர்டர் டு பிளேஸ் எ ஆர்டர் ஆர் யூ வில் பி கம்மிங் வித் எ செப்பரேட் ஆர்டர் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அனுப்புற சூழ்நிலை கூட உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். ஓகே, ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ now let us see what are the different points to be considered. ஒரு இதுல வந்து okay, so these are the some tips you are supposed to ensure. Mic la konjam mute panninga pa, right? I request all the persons to mute your mic. Okay,
Good. See here, the order form must include all relevant information and instructions about the நல்லா பாத்துங்க ஒரு ஆர்டர் லெட்டர் நீங்க பிளேஸ் பண்றீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருக்கான்றத செக் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாமே தான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ நாளைக்கு உங்க கம்பெனில உங்க மெம்டியோ இல்ல உங்க மேனேஜரோ உங்களை வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, ஒரு அதுக்கான ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, as usual you have to follow those 7 C's and the component of letter. அந்த ஹெட்டிங்ல இருந்து இன்சைட் அட்ரஸ்ல இருந்து சல்யூட்டேஷன்ல இருந்து சப்ஜெக்ட்ல இருந்து ரைட் ராங். ஸோ அது எல்லாமே நீங்க கரெக்டா என்ன பண்ணணும் அந்த ஃபார்மேட்ல இருக்கணும். அலாங் வித் தட் உள்ளுக்குள்ள அந்த கண்டென்ட் வந்து நீங்க எப்படி கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொன்னா ஓகே. ஸோ த ஆர்டர் ஃபார்ம் மஸ்ட் இன்க்ளூட் ஆல் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் த குவான்டிட்டி, ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். என்ன ப்ராடக்ட் வந்து நீங்க வாங்குறீங்க, நீங்க அது எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க நீங்க, பிளஸ் என்ன குவான்டிட்டியில நீங்க ஆர்டர் பண்றீங்க. இதை வந்து கண்டிப்பா எந்த ஆர்டரா இருந்தாலும் யூ பி மென்ஷனிங் இட். ஓகே, இப்போ நீங்க ஆன்லைன்ல ஒரு அமேசான்லயும் சரி வேற எதுல நீங்க பிளேஸ் பண்ணாலும் சரி இதைத்தான் மெயினா அதுவேன். என்ன ப்ராடக்ட் வாங்க போறீங்க, ப்ராடக்டோடைய டெஸ்கிரிப்ஷன் அது. ஓகே, அது என்ன மாதிரி டேர்ம்ஸ்ல எப்படி உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க. அது என்ன மாதிரி இதுல வந்து கலரா, என்ன வெரைட்டி, என்ன டிசைன்ல, இதெல்லாமே ஜஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பீங்க. அலாங் வித் தட் எத்தனை வேணும் உங்களுக்கு அப்படின்றதா எந்த ஆர்டர் ஃபார்மா இருந்தாலும் சரி பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, சோ அதை தாண்டி ஒரு ஆர்டர் லெட்டர்ல நீங்க என்ன இன்க்ளூட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, the buyer should clearly mention the time allowed for the execution of the order. ஓகே, சோ இன்ஃபேக்ட் நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனே ஒரு டைம் சொல்லிடுவான். இது 10 days ஆகும், 20 days ஆகும், 15 days ஆகும், சப்ஜெக்ட் அவைலபிலிட்டி ஸ்டாக் இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம் ஒரு டிபிக்கல் ஒரு கம்பெனில ஒரு நம்ம டிபிக்கலா ஒரு ஆர்டர் லெட்டர் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்டர் லெட்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அலாங் வித் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட், குவான்டிட்டி ரெக்கார்ட், இதுக்கு தகுந்த அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு டைம் வந்து இந்த ஆர்டர் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஓகே, சோ நார்மலி when you are placing an order with some company இது மாதிரி எங்களுக்கு 100 யூனிட்ஸ் வந்து இந்த மாதிரி மெஷினரி அனுப்புங்க, இல்ல 100 யூனிட்ஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா within 10 daysல அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. You understand that? So time expectation, what you are allowing them to execute the order, that you have to mention it. Okay, so quantity of the product, product description, product specification, then the time allowed for the execution of the order. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா அதுல அந்த இன்சூரன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்போர்டேஷன்றது நீங்க வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிறீங்களா? சில டைம் பாத்தீங்கன்னா அந்த பில் ஆஃப் லேடிங் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ்ல இருந்து இல்ல மேனுஃபேக்சரிங் பாயிண்ட்ல இருந்து உங்க இடத்துக்கு வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த செல்லர் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே வர்றதா தான் அவன் செல்லருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு அடுத்துல இருந்து உங்க இடத்துக்கு ரீச் பண்றது ஃபுல்லா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, சோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வெதர் யூ ஆர் கோயிங் டு இன்வால்வ் ஆர் வெதர் த கம்பெனி இஸ் கோயிங் டு இன்வால்வ் ஆர் யூ ஆர் கோயிங் டு இன்வால்வ் சம் தேர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்டி. இப்போ நீங்க ஒரு பார்சல் சர்வீஸையோ இல்ல வேற லாஜிஸ்டிக்ஸ் ஒரு கம்பெனியோ நீங்க வந்து இதுக்கு இந்த பர்பஸா யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் வந்து அது ஷிஃப்ட் ஆயிடும். ஓகே, சோ வாட் எவர் த திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் இட் இதெல்லாம் நீங்க தெளிவா வந்து உங்க ஆர்டர் ஃபார்ம்ல வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவான்டிட்டி அண்ட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், ஒரு என்ன ப்ராடக்ட் வாங்க போறீங்க, அது எவ்வளவு குவான்டிட்டியில வாங்க போறீங்க, எவ்வளவு டைம் வந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்றது நீங்க அலோவ் பண்றீங்க. ரெண்டாவது இதனுடைய இன்சூரன்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் மோட் டீடைல்ஸ் என்ன. அடுத்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், வெதர் இட் இஸ் கோயிங் டு பி கேஷ் ஆன் டெலிவரியா இல்ல வெதர் யூ கோயிங் டு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் எனிதிங், இல்ல 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கல கிரெடிட்ல வாங்க போறீங்களா, இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு கிளியர்லி மென்ஷன் இன் த ஆர்டர் ஃபார்ம். ஓகேங்களா? என்னென்ன டேர்ம்ஸ்ல என்னென்ன பண்ண போறீங்க டிஸ்கவுண்ட்ஸ் மாத்திரம் கிளியரா அங்க ஸ்டேட் பண்ணிருக்கணும் ஆர்டர் ஃபார்ம்ல. ஓகே, அண்ட் இது எல்லாமே ஜென்ரலா ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், டிரான்ஸ்போர்டேஷன் டீடைல்ஸ், இன்சூரன்ஸ் டீடைல்ஸ், டைம் நீங்க அலோவ் பண்றது, குவான்டிட்டி, ப்ராடக்டோட டீடைல்ஸ். ஓகேங்களா? ரைட், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண பிறகு ஓகே, சோ ஹவ் யுவர் லெட்டர் ஷுட் பி அப்படின்னு சொன்னா the tone of the letter should be always positive and thanking. ஓகேங்களா? சோ எப்ப நீங்க நீங்க பிளேஸ் பண்ண போறீங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா கூட ஓகே, அது நார்மலி எவ்ரிதிங் should be cheerfully ஒரு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி you got to check it out. Okay, and the order letter can underline your expectation from the seller in executing the order like prompt delivery, quality, discount. இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க சேர்க்கக்கூடிய விஷயங்கள். எனக்கு வந்து சரியான நேரத்துல சரியான குவாலிட்டியில எந்த டேமேஜ் இல்லாம நீங்க அனுப்புற மாதிரி கேட்டுக்கிறேன், ப்ராம்ப்டா டெலிவரி பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அடிஷனல் ரெக்வஸ்ட். ஓகே, அண்ட் இஃப் யூ ஆர் சீக்கிங் சம் மோர் கன்செஷன், சம் மோர் டிஸ்கவுண்ட்னா கூட அது நீங்க யூ கேன் வெரி வெல் ஆட் இட். ஓகே, அண்ட் யூ ஜஸ்ட் யூ ஆர் ஆஸ்கிங் them to supply in a good quality அப்படின்ற சொல்றதெல்லாம் வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஆர்டர் லெட்டர்ல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். ஓகேங்களா? சோ 7 C's
பிளஸ் அந்த ஆர்டரோட ஃபார்ம்ல பாத்தீங்க, ஐ மீன் ஆர்டரோட லெட்டர்ல பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஒரு பிசினஸ் லெட்டரோட இருக்க வேண்டிய காம்பனன்ட்ஸ் லே அவுட்ல இருக்கணும். லே அவுட்ல இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா யூ ஆர் சப்போஸ் டு ஆஸ் யூஷுவல் யூ ஹேவ் டு தேங்க் தம் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வி லைக் டு பிளேஸ் an order. டைரக்டா போயிடலாம். ரொம்ப டீடைல்டா அது இதுன்னு சொல்லி நீங்க எக்ஸாகரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஃபார் திஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை லெட்டர், இல்ல தேங்க்ஸ் ஃபார் யுவர் நீங்க என்கொயரி பண்ணது ரிப்ளை லெட்டர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னா தேங்க்ஸ் ஃபார் த ரிப்ளை லெட்டர், தேங்க்ஸ் ஃபார் த கேட்டலாக் வாட் யூ சென்ட், இல்ல இன் continuation the conversation with your sales people ஏதாவது ஒன்று ஸ்டார்டிங்ல போட்டுட்டு we would like to place an order for so and so product அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு டேபிள் ஃபார்ம்ல கூட you can just place it. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்த டீடைல்ஸ், ப்ராடக்ட் டீடைல்ஸ், குவான்டிட்டி டீடைல்ஸ் கொடுத்துட்ட பிறகு என்ன டைம் நீங்க அலோவ் பண்ண போறீங்க, அது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்க்கறீங்க. அடுத்து நீங்க அந்த இன்சூரன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் you can very well add it. what are the terms of payment அது நீங்க எலிமெண்ட்டை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் சப்போஸ் இஃப் இட் ஆல் யூ வாண்ட் டு ஆட் சம் மோர் திங், ப்ராம்ப்டா டெலிவரி பண்ணுங்க, ஐ மீன் நல்ல குவாலிட்டியில் வரணும், டேமேஜ் இல்லாம வரணும், எனக்கு இன்னும் அடிஷனல் டிஸ்கவுண்ட் வேணும், இதெல்லாம் நீங்க சேர்க்கணும்னு நினைச்சா கூட யூ கேன் வெரி வெல் ஆட் இட். இந்த எலிமெண்டா நீங்க சேர்த்தாலே போதும், ஒரு ஆர்டர் லெட்டருடைய ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து ஒரு பழைய இதில் ஒரு ரிப்ளை, ஐ மீன் ஒரு என்கொயரி லெட்டர் போட்டோம் இல்லையா, ஒருத்தர் கேட்லாக் அனுப்புனார் இல்லையா ஒரு காலேஜுக்கு, திருநெல்வேலி காலேஜ் அனுப்புனார் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் வந்து திருப்பி எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க காலேஜ்ல இருந்து அப்படின்ற ஒரு மாடல் லெட்டர் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். So far okay, could you able to hear? Yes sir. Yes sir. Good. Right, just I'm coming back. சுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா லெட்டர்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த பேசிக் காம்போனன்ட்டை ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன பர்பஸ்க்கா லெட்டர் நம்ம எழுதுறோமோ அந்த லெட்டருக்குள்ள என்னென்ன காம்போனன்ட்லாம் மேக்ஸிமம் உள்ளுக்குள்ள வரும். நாளைக்கு உங்களை ஆர்டர் லெட்டர் ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க கன்ஃபியூஸ்டோ பயமோ நீங்க தேவையே இல்லை, கடகடன்னு அந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சரை போட்டுடுங்க. ரைட். ஸோ when you just start with that, ஓகே, ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஹெட்டிங்கு, இன்சைட் அட்ரஸ், இப்பெல்லாம் நீங்க வந்து இப்ப செகண்ட் அசைன்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா சர்வசாரமா அழகா பண்றீங்க. ரைட். இன்னும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ டிசைன் ஒரு லெட்டர் ஹெட்டே நீங்க டிசைன் பண்ணி பக்காவா கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே. ஸோ லெட்டர் ஹெட் இருக்கு, இன்சைட் அட்ரஸ் இருக்கு, சல்யூட்டேஷன் இருக்கு, பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கு, அப்புறம் நம்ம என்ன பண்றோம், க்ளோசிங் சல்யூட்டேஷன், ரைட், க்ளோசிங் அந்த காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ் இருக்கு, அப்புறம் யாருன்ற சிக்னேச்சர் இருக்கு, டேட் இருக்கு, பிளேஸ் இருக்கு, ஏதாவது என்க்ளோஷர்னா என்க்ளோஷர் பண்ணிடும். You understand that? So any letter, whether it is going to be an order letter or enquiry letter or reply letter, எதா போனாலும் சரி அந்த காம்போனன்ட்ஸ், அந்த பேசிக் லேஅவுட் வந்து நீங்க மறந்துடாதீங்க. You understand that? Heading, okay, to address, salutation, subject வேணா சப்ஜெக்ட் உள்ள சேர்த்துங்க, body of the letter and closing complimentary, okay, complimentary closures, then signature, date, place. ஓகேங்களா? இது எழுதினாலே நீங்க ப்ரொஃபஷனலா ஒரு லெட்டர் எழுதுறதுக்கான பேசிக் காம்போனன்ட் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள அப்புறம் வர்ற காம்போனன்ட் என்ன, கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது என்ன லெட்டர் எழுதுறோமோ அதுக்கு தகுந்தபடி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பண்றதும் சரி. மற்ற ஓபிசின்னு சொன்னா இல்லையா, பாடி ஆஃப் த லெட்டர்லயே பாத்தீங்கன்னா ஓப்பனிங் எப்படி இருக்கணும், அதுல பாடி, மெயின் பாடி எப்படி இருக்கணும், க்ளோசிங் எப்படி இருக்கணும், அந்த கண்டென்ட் ஆஃப் த லெட்டர்ன்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். அப்ப எந்த லெட்டர் வகை அப்படி எடுத்தா கூட அந்த லெட்டர்ல என்னென்ன காம்போனன்ட் உள்ளுக்குள்ள சேர்த்து இருக்கணும். ஒரு ரிப்ளை லெட்டர்னா நீங்க என்ன விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும், அடுத்து என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்ற நேத்து நம்ம பார்த்தோம். என்கொயரி லெட்டர்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், அதை எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் நம்ம. ஸோ நீங்க ஆர்டர் லெட்டர்ல பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ த ஆர்டர் லெட்டர் என்னென்ன பண்ணணும், ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றது, அந்த குவான்டிட்டி டிஸ்கிரிப்ஷன் எல்லாம்ன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஹெட்டிங் போட்டோம், எக்ஸலன்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஏன்னா அதுதான் அனுப்புனார் இல்லையா அரவிந்த் பப்ளிஷர்ல இருந்து, சரிங்களா? ஸோ எக்ஸலன்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நம்பர் 22, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. ஓகே. ஸோ தே ஆர் பிளேசிங் அன் ஆர்டர் டு த அரவிந்த் புக் பப்ளிஷர்ஸ். ஸோ அப்போ அவங்க என்ன லெட்டர் ஹெட்ல வந்து இன்சைட் அட்ரஸ் எழுதுறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஃபைல் நம்பர். சப்போஸ் சில பேர்லாம் வந்து அழகா வந்து ஃபைல் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணீங்க அசைன்மெண்ட்ல, இட்ஸ் குட். டாப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லெட்டரோட நம்பர் என்ன, அந்த ரேக் என்ன இதுன்றது பின்னால நம்ம அந்த ஃபைல் நம்பர் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம்ன்றது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்கும், அது பின்னால பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபைல் நம்பர் நீங்க டாப்ல மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டூ அட்ரஸ் கொடுக்குறீங்க நீங்க. ஓகே. டூ அட்ரஸ் கொடுத்துட்டு த மேனேஜிங் ப்ரொப்ரைட்டர் அரவிந்த் புக் பப்ளிஷர்ஸ் சென்னை கொடுத்தாச்சு. அடுத்து சல்யூட்டேஷன் கொடுத்துருக்கோம்.
இங்க நான் சப்ஜெக்ட் நான் உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணல. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் த சப்ஜெக்ட் ஆல்சோ யூ கேன் வெரி வெல் இன்க்ளூட் த சப்ஜெக்ட். ஓகே சார் பிபிடி ஓபன் ஆகல சார். ஹலோ சார் பிபிடி ஓபன் ஆகல. பிபிடி ஓபன்ல இருக்கா? சார் வெறும் டாக்குமெண்ட் மட்டும் தான் தெரியுது சார். இப்ப டாக்குமெண்ட் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் நானு. could you able to see the letter, sample letter? No sir. sample letter தெரியலையா? No சரிப்பா, sir. ஓகே பரவாயில்ல, வெரி குட். No sir. முடிச்சிட்டு பிறகு சொல்லலாம். ஓகே, just a second pa, I'll just get back to you. Okay, could you able to see இத பாக்க இப்ப தெரியுதா? இப்போ ஹலோ No sir. வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றது கூட தெரியலையா? நான் வர்க் பண்றது தெரியுதா? No sir. எதுவுமே தெரியலையா? சார் ஒர்க் பண்றது தெரியுது சார், பட் ஆனா அந்த பிபிடி ஓபன் ஆகல சார். ஒர்க் பண்றதெல்லாம் நான் தெரியுது பிபிடி சார். க்ளோஸ் பண்ணிட்டேங்கன்னு. இப்போ நான் ஓபன் பண்ணி சாம்பிள் லெட்டர் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுதா? அப்போ டே Yes, 5 sir. 3 ஃபைல் தெரியுதா? அப்போ எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், ஆர்டர் லெட்டர் டெக்ஸ்ட் மெட்டீரியல் கிளிக் பண்றேன், அது தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார், தெரியுது சார். ஓகே ரைட். பிபிடி அவ்வளவுதான். அது தேங்க்ஸ் போடுறதா அந்த பிபிடில. சரியா? ரைட். ஜஸ்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஒரு இதுக்கு வேணும் அப்படின்றதுல ஸ்லைட் கார்னிவல் ஒன்னு இருக்கு இல்லையா, அதுல போறது மெயின் விஷயம். இப்போ தெரியுதா? இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் தெரியுதா? ஹலோ சார் லோட் ஆயிட்டு இருக்கு சார். தெரியல சார், நீ வியூ ஆகல சார். எனக்கு ஓபன் ஆயிடுச்சாமா? வேர்ட் லெட்டர் தெரியலையா? இப்போ No sir. தெரியல சார். தெரியலையா? வேர்ட் டாக்குமெண்டே தெரியல சுத்தமா? லோடிங் சிம்பிள் மட்டும் தான் சார் காட்டுது. லோடிங் தான் வருதா? ஓகே, தெரிஞ்ச உடனே சொல்லுங்கப்பா. Okay, I'll do one thing. Just PPT தெரிஞ்சதாப்பா? சார் பிபிடி இது விசிபிளா இருந்துச்சு சார், பட் ஆனா இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் ஆகல. இப்போ PPT விசில் தெரியுதா? நோ சார். நோ சார், பஃபர் தான் சார் ஆயிட்டு இருக்கு. பஃபர் தான் ஆயிட்டு இருக்கா? எஸ் சார். இப்போ என்ன தெரியுது? பிபிடி தெரியுதா? சார் இப்போ தெரியுது Yes, சார். sir. தெரியுது சார். தெரியுது சார். பிபிடி தெரியுதா? ரைட். இப்போ நான் அந்த பிபிடியை மினிமைஸ் பண்றது தெரியுதா? எஸ் சார். ஆர்டர் லெட்டர் ஓபன் பண்றது தெரியுதா? எஸ் சார், எஸ் சார், இப்போ Yes விசிபிள் sir. ஆயிடுச்சு. Yes sir. இப்போ வந்துருக்கா? தெரியுது சார். அப்பாடா, ஓகே ரைட். Yes sir. அப்ப இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும்? ஓகே ரைட், பொறுமையா வரும் பாத்தீங்க. ரைட், கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்துரும்ட்டு சார். கூகுள் கிளாஸ் ரூம் வந்துரும். ஓகே குட். Yes, ஓகே, கம் பேக் ரைட். சோ சாம்பிள் ஆர்டர் லெட்டர் பாருங்க. நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம் இல்லையா? சோ அகைன் தி ரிப்பீட்டிங் தி சேம் திங். தி காலேஜ் இஸ் பிளேசிங் ஆர்டர் வித் தி அரவிந்த் புக் பப்ளிஷர்ஸ். அப்ப காலேஜ் லெட்டர் ஹெட்ல போடுறாங்க, மேல பாத்தீங்கன்னா ஃபைல் நம்பரை போடுறாங்க, ஃபைலோடைய அந்த இது டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துறாங்க, டூ அட்ரஸ் கொடுத்துறாங்க. ஓகே, இப்போ தெரியுதுல பாப்போம், ஒன்னும் இஷ்யூ இல்லையா? ஓகே ரைட். Yes sir. So தெரியுது here sir. two address கொடுத்துறாங்க. அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, you are giving the salutation, dear sir அப்படின்னு salutation ஆரம்பிச்சிடுறீங்க. As I said earlier, you can நான் இங்க சப்ஜெக்ட் நான் இன்க்ளூட் பண்ணல, நீங்க ஸ்டாண்டர்டா பண்றப்ப நீங்க சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளேசிங் ஆர்டர் ஃபார் பையிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரிகார்ட் அப்படின்னு போட்டு யுவர் ரெஃபரன்ஸ், யுவர் ரிப்ளை லெட்டர் டு த என்கொயரி, என்ன அந்த லெட்டர் டேட்டட், என்ன அந்த கம்யூனிகேஷன் டேட்டை நீங்க உள்ள போட்டு கூட சப்ஜெக்ட் நீங்க இன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றீங்கன்னா, நவ் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் யுவர் ஆர்டர் லெட்டர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு தேங்க்ஸ் போட்டுடுறீங்க. அவர் அனுப்பிச்ச அந்த கொட்டேஷனுக்கும் அவர் அனுப்பிச்ச அந்த கேட்லாக்கும் பிரைஸ் லிஸ்ட்டுக்கும் நீங்க ஒரு தேங்க் போட்டுறீங்க. Thank you for your quotation and the price list. We are glad to place our first order. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்றாருன்னா, you are just அடுத்து நீங்க தேங்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது மாதிரி நாங்க வந்து பிளேசிங் த ஆர்டர்ன்ற விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்க.
we are happy to place our first order, or we are glad to place your first order with you for the book specified as under. Okay, டைரக்டா மேட்டருக்கு வந்துடுறீங்க. இங்க முடிச்சிட்ட பிறகு தேங்க்ஸ் பண்ணிடுறீங்க அவங்க அனுப்பிச்ச விஷயத்துக்கு, கேட்லாகுக்கு. அடுத்து now you are placing the order என்ற விஷயத்தை நீங்க சொல்றீங்க. We are glad to place our first order with you for the book specified as under. We hope that you can execute the order promptly and in expected quality. நம்ம சொன்னோம் இல்லையா, கடைசியா நீங்க சொல்லிக்கலாம், இல்ல வந்து நீங்க வந்து அங்க கூட நடுவில் கூட சொல்லிக்கலாம். ப்ராம்ப்டா நீங்க டெலிவரி பண்ணுங்க, நல்ல குவாலிட்டியில நாங்க என்ன ஆர்டர் பண்ணுமோ அதே ஸ்பெசிஃபிகேஷனை அந்த புக் வந்து நல்ல கண்டிஷன்ல வித்தவுட் டேமேஜ்ல நீங்க அனுப்பிச்சு விடுங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா the books are recorded urgently since the semester exams are fast approaching. ஓகே, திருப்பி நீங்க டைம் பீரியடுக்கு கிட்ட சொல்லிட்டீங்க நீங்க. ஓகே, இந்த சென்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா அனுப்ப முடியுமோ அவ்வளவு குயிக்கா நீங்க அனுப்புங்க. ப்ராம்ப்டா அனுப்புங்க, டேமேஜ் இல்லாம அனுப்புங்க, இந்த டைமுக்குள்ள அனுப்புங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டா அனுப்புங்க அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க. Now you are giving the description, specification. Kindly supply the following books at the earliest. Okay, so இங்க பாரு serial number, description, என்னென்ன புக் உங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளவு குவான்டிட்டியில தேவைப்படுது, அது என்ன யூனிட் பிரைஸ் நீங்க கோட் பண்ணீங்க அதை மென்ஷன் பண்றாங்க, இவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க, ஜஸ்ட் they are going to place it. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்றாங்க, எதர் நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் நிறுத்திக்கலாம், இல்லைன்னா அவங்க எக்ஸாக்டா அவங்க என்னென்ன டைம்ஸ் என்னென்ன பைசாவோ அது நீங்க மென்ஷன் பண்ணிய கூட நீங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணலாம். ஸோ நீங்க எல்லாமே கொஞ்சம் ஹைப்போதட்டிக்கலா சப்ஜெக்ட்ஸை கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங் பிரின்சிபல், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் போட்டுட்டு பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ், அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மற்றதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னென்ன சேர்த்து வந்து டோட்டலா இவ்வளவு அமௌண்ட் ஆகுதுன்றலாம். இது எல்லாமே ஹைப்போதட்டிக்கல் தான். இப்போ நீங்க இவ்வளவு புக்கா சார், இந்த இதுவா சார், இந்த ஆத்தரா சார் அப்படின்னு இல்ல. பட் when you are describing it, you have to clearly you have to state it. என்ன சப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன் பாருங்க, என்ன ஆத்தர் அவரு, எந்த எடிஷன் உங்களுக்கு வேணும், சப்ஜெக்ட் நேம், ஆத்தர், எடிஷன், இத மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். ஓகே, ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போட்டு நீங்க ஆத்தர் நேம் போடாம கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வேற ஏதாவது ஆத்தர் நேம்ல பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அனுப்பிச்சு விடுறாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க எதிர்பார்த்தது இந்த எல்லாம் பிரசாத் எதிர்பார்த்தோம், நீங்க என்ன வந்து நீங்க மகேஷ் நீங்க அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னு பின்னால வந்து யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் அது டிஸ்பிளஷர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணும் பொழுது அந்த கேட்லாக்ல அவங்க கொடுத்த அந்த சீரியல் நம்பரையோ இல்ல அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆர்டர் நம்பரையோ வந்து கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணும், யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் இட். ஓகே, யூ ஹேவ் டு கிளியர்லி ஸ்பெசிஃபை எவ்ரிதிங் and what is the quantity you are expecting in, அது நீங்க கிளியரா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து என்னன்னா, you are just giving a closure remark. Please send the shipment either by parcel service or by courier service and you are requested to send the invoice in triplicate. ஓகே, இதெல்லாம் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றீங்க. நீங்க அனுப்பிச்சிட்டு அந்த இன்வாய்ஸ் வந்து நீங்க அனுப்பும்போது ட்ரை டு சென்ட் இட் இன் 3 காப்பியா நீங்க அனுப்புங்க அப்படின்ட்டுலாம் கொடுத்துட்டு then you are just closing the thing. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர்டர் லெட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது தேங்க் பண்றீங்க, ஆர்டர் நாங்க பிளேஸ் பண்றோம்னு சொல்றோம் நாம, அப்புறம் அந்த ஆர்டர் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து லைட்டா இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் யூ ஆர் நாட் த்ரெட்டனிங் தம், ரேதர் தென் யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஒரு ரெக்வஸ்டா கூட நீங்க கேட்கலாம், சொல்றீங்க நீங்க. அடுத்து எக்ஸாக்டா வந்து என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்க டேபிள் ஃபார்ம்லயும் கொடுக்கலாம், இல்ல ஒரு ஆர்டர் ஃபார்ம் அவங்க ஏதாவது அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆர்டர் ஃபார்ம் நீங்க ஃபில் அப் பண்ணி கூட யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் இட். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் an ஆர்டர் லெட்டர். ஓகேங்களா? சாம்பிள் ஆர்டர் லெட்டர். ஆர்டர் ஃபார்ம் சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து இந்த ஆர்டர் ஃபார்ம் ரெடிமேட் டெம்ப்ளேட்ல வந்து எத்தனையோ இதுல கொடுத்துட்டு இருக்காங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த அரவிந்த் புக் பப்ளிஷர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே மே ஹேவ் தியர் ஓன் ஆர்டர் ஃபார்ம். அந்தந்த கம்பெனி, இப்போ நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்களோ, இஃப் தே மே ஹேவ் தியர் ஓன் ஆர்டர் ஃபார்ம், அந்த ஆர்டர் ஃபார்ம் என்க்ளோஸ் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா அதை அவங்க ஃபில் அப் பண்ணி கூட அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து ஐ மீன் who is the customer, அது எங்க அனுப்பணும், இதே அட்ரஸ் தான் அனுப்பணுமா, சேம் ரெண்டும் ஒன்று தானா நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அப்போ இங்க வந்து ஆர்டர் டேட் என்ன, பையர்ஸோட நேம் என்ன, எது மூலமா நீங்க ஆர்டர் அனுப்பணும், சப்போஸ் கேன்சல் கேஸ் கொடுத்தனா அதுக்கு என்ன காரணம், என்ன டேட்டு, ஓகே ஷிப்பிங் இது என்ன, ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, ஓகே இதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. அப்புறம் இங்க வந்து என்ன ஸ்டாக் நம்பர், டெஸ்கிரிப்ஷன், எவ்வளவு யூனிட் பிரைஸ் அண்ட் வாட் இஸ் எக்ஸ்டெண்டட் பிரைஸ் சம்திங், இது எல்லாமே நீங்க ஒரு அந்தந்த கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்களோ இதை நீங்க என்க்ளோஸ் பண்ணி ஃபில் அப் பண்ணி கூட யூ கேன் பிளேஸ் இட். ஓகேங்களா? ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் பிளேசிங் ஆர்டர் வித் உங்க எந்த கம்பெனியில வாங்க போனாலும் சரி. இந்த பம்பு மோட்டர் நீங்க வந்து டீடைல்ஸ் கிடைச்ச பிறகு திருப்பி அவர் இண்டிவிஜுவல் அங்க அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா அவர் கிளியரா இங்க போடுவார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கேட்லாக், நீங்க என்ன அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கேட்லாக் அண்ட் ஐ எம் பிளேசிங் திஸ் ஆர்டர் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு கீழே அதெல்லாம் போடுவார். கைண்ட்லி நீங்களே வந்து வேனை வச்சு கொடுத்துருங்க, நீங்க இந்த மாதிரி இங்க வந்து சேர்ற வரைக்கும் நான் இருக்கிற டேமேஜுக்கு நான் அங்க பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்ன பண்ணலாம், யூ கேன் வெரி வெல் பிளேஸ் இன் யுவர் ஆர்டர் காப்பி ஆர் ஆர்டர் லெட்டர். ஓகேங்களா? Right. So these are the basic components in a order letter. Okay. So you got to see to that they are very relevant information is given.
இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் த குவான்டிட்டி, ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன், ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க கொடுத்துருக்கீங்களா பாருங்க. நீங்க அதை கிளியரா என்ன பண்ணணும், இந்த டைம் எக்ஸிகியூஷன் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க, பிளஸ் நீங்க என்ன மாதிரி குவாலிட்டி, என்ன மாதிரி டிஸ்கவுண்ட், என்ன மாதிரி ப்ராம்ப்ட் டெலிவரி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அதெல்லாம் பார்க்கணும். லெட்டரே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாசிட்டிவா ஒரு இதுவா நீங்க ரன் த்ரூ பண்ற மாதிரி பாத்துங்க. அண்ட் யூ ஹேவ் டு கிவ், இதான் வந்து மெயின் கண்டென்ட். ஓகே, அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் ரேஞ்சஸ் எல்லாம் அது கிளியரா கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷனை கொடுக்கணும் நீங்க. ஓகே, ஏன்னா சில பேர் லெட்டர்ல நீங்க போட்டிருந்தீங்க we are dealing with இந்த மாதிரி பம்ப் செட் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு போட்டுட்டு, ஆனா கீழே பிரைஸ் கொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த வகையிலே போடாம நம்ம வேற வகையில நீங்க உள்ளுக்குள்ள மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன். ஆர்டர்லயும் அப்படிதான், நீங்க உள்ளுக்குள்ள போடும்போது ஐ வாண்ட் திஸ் டைப் ஆஃப் ஹேண்ட் பம்ப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஹேண்ட் பம்ப்ல ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் எலக்ட்ரிக்கல் பம்போ இல்ல வேற ஏதாவது நீங்க மோட்டர் டிரைவன் பம்போ ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப தட் மே கிரியேட் த கன்ஃபியூஷன் த மைண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே, சோ என்ன ப்ராடக்ட் என்ன டைப் உங்களுக்கு வேணும், என்ன இது வேணும், அது கிளியர் ஸ்பெசிஃபிகேஷனோட கிளியர் டெஸ்கிரிப்ஷனோட யூ ஹேவ் டு கிவ் இட். எவ்வளவு குவான்டிட்டி வேணும், அது என்ன பிரைஸ் டேக்ல இருக்கோ அந்த பிரைஸ் டேக் நீங்க ஆட்டோமேட்டிக்கா மென்ஷன் பண்ணியும் அனுப்பலாம். பிரைஸ் டேக் மென்ஷன் பண்ணாலும் அனுப்பலாம், இல்ல வெறும் நீங்க ப்ராடக்ட்டை மட்டும் சொல்லிட்டு அதோட குவான்டிட்டி மட்டும் நீங்க சொல்லி நீங்க கூட நீங்க யூ கேன் வெரி வெல் சென்ட் த பிளேஸ் த ஆர்டர் லெட்டர். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் லெட்டர். இதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நவ் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். Hello, are you all there? Yes, sir. Yes, sir. Okay, right. கேளுங்கப்பா. லெட்டர்லாம் இது அசைன்மெண்ட்ஸ்லாம் அனுப்புறீங்களா? ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லையே? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா, அதான் சொல்றேன் இல்லையா, ரியலி இட்ஸ் குட். நீங்க போடுற அந்த எஃபர்ட் அந்த லெட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களோட கற்பனை, சில பேர் ரெஃபர் பண்ணிலாம் போடுறீங்க, தப்பு கிடையாது. ஓகே, 4-5 லெட்டர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி போடுங்க, தப்பே கிடையாது. பட் ஆனால் நீங்க உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் உள்ளுக்குள்ள வர்ற மாதிரி யூ ட்ரை இட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது வருதா, செகண்ட் எலிமெண்ட் வருதா, இது இன்னும் எப்படி சொன்னா நல்லா இருக்கும், இது எப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, அப்ப லெட்டர்ல நம்ம எப்படி டிசைன் பண்றோம், ஓகே, ஈவன் அந்த ஃபார்மேட் எப்படி பண்றோம், பிளாக் லெட்டர் ஃபார்மா, இன்டர்டெட் ஃபார்மா, இல்ல செமி பிளாக் லெட்டர் ஃபார்மா. ஓகே, ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆகும். நீங்க இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட். If you just browse through what are the different forms of letter, என்னென்ன காம்பனன்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி க்ளோஸ் பண்ணலாம், சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாடல்ல தான் உங்களுக்கு வந்து அந்த லெட்டரோட பிகினிங் இருக்கும். ஒரு சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாடல்ல தான் அந்த கண்டென்ட் டெவலப் பண்ணிருப்பாங்க. ஒரு க்ளோஷர் இருக்கும். ஸோ அந்த 5-6 மாடல்ல ஒவ்வொரு வகையில நீங்க கரெக்டா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைக்கு போல இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், இப்படி ஆரம்பிக்கலாம், இப்படி ஆரம்பிக்கலாம், இந்த சென்டென்ஸ் போல இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, திருப்பி இந்த கிராமட்டிக்கல் நீங்க கிராமரை கத்துக்கிட்டு தான் உள்ளுக்குள்ள வரணும் அவசியமே கிடையாதுப்பா. எந்த புக் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு நெட்ல வந்து நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நீங்க வச்சிருக்கீங்க அதை எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எனிதிங் நீங்க எடுத்த இந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெல் டிராஃப்டட் ஒரு காம்பனன்ட் தான், தப்புலாம் இல்லாம தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், அதை அப்படியே நீங்க உல்டா பண்ணலாம். உல்டானா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் டூப்ளிகேட் பண்ணலாம், இல்ல என்ன சொல்ல வந்து பிளேஜரிசம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, உங்க லேர்னிங் கான்செப்ட்டுக்கு. அப்ப இந்த வார்த்தைகள் இப்படி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தப்பு கிடையாது. இப்ப வித் ரெஃபரன்ஸ்ன்றது உங்களுக்கும் அதுதான். பெரிய அம்பானி குரூப்ல இருந்து ஒருத்தர் கம்யூனிகேஷன் மீடியா மேனேஜர் அனுப்புறாருன்னா அவரும் அதுதான் பண்ண போறாரு, வித் ரெஃபரன்ஸ் தான் போடணும். இது போய் நீங்க வந்து அதுதான் அவருக்கு தான் ரைட்டு, நமக்கு ரைட்டு கிடையாது அப்படின்னு கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐம் சேயிங். பட் ஒன்லி திங் இஸ் தட் அந்த உலகுல கண்டென்ட் எப்படி கோர்வையா கொடுக்குறீங்க, அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கு, நீங்க என்ன கண்டென்ட் நீங்க ஆக்சுவலா நீங்க பிளேஸ் பண்ணும், இதெல்லாம் தான் நீங்க தெளிவா இருக்கும். அதோட சுத்தி இருக்கிற அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு வேர்ட்ஸ் மத்தலாம் பார்த்தா இட்ஸ் காமன், வெரி காமன். அந்த கோர்வை உங்களுக்கு தெரிஞ்சா போதும், லாஜிக் தெரிஞ்சா போதும், ஈஸியா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லெட்டர் 2 லெட்டர் தான் உங்களுக்கு அசைன்மெண்டா கொடுத்துட்டு இருக்கேன், சும்மா சாம்பிள் லெட்டர் இப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கேன், சரிங்களா? பட் இது வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்லாம் எடுத்து வந்து சும்மா 15 மினிட்ஸ் ஒரு 10-15 லெட்டர் எடுத்து வச்சு இதெல்லாம் சொன்னாங்களே அப்படியா. இப்போ நீங்க இப்போ ஒரு ஆர்டர் ஃபார்ம் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நெட்ல உள்ள போங்க, ஆர்டர் லெட்டர் மாடல்ஸ் உள்ளுக்குள்ள டைப் படிங்க. நீங்க கிட்டத்தட்ட 30-40 ஆர்டர் லெட்டர் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வந்து ஏகப்பட்டவே எல்லாம் உள்ள வரும். அப்ப என்னன்னா சொல்ல வராங்க, இப்ப நான் சொன்னது வந்து ஒரு 4-5 பாயிண்ட் சேர்த்து வரலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கலாம், புதுமையா கொடுக்கலாம். லேர்ன் இட். ஓகே, இப்ப நாங்க பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆன தவிர உள்ளுக்குள்ள இதுதான் இது மட்டும் தான் அப்படின்லாம் கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அம் சேயிங். ஸோ ஆஸ் an MBA ஸ்டூடெண்ட் உள்ளுக்குள்ள நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அதுவும் ரிட்டன் ஸ்கில்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொன்னா இதை நீங்க திருப்பி வந்து ஒரு 10-15 மாடல் எடுத்து வச்சு ஒரு அழகா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்ல வந்து ஒரு 4-10 காப்பீஸ் நீங்க எடுத்து வச்சு நீங்க போன்ல கூட இதுல பண்ணி கூட என்னென்ன கூட புட் இட் ரைட்டிங், யூ கேன் ரைட் இட். நீங்க அந்த கான்செப்ட் என்ன சொல்றீங்க, நீங்க உங்க ஓன் ரைட்டிங் முதல்ல எழுதுங்க. எழுதிட்ட பிறகு நீங்க அந்த மெயின்ல இதை கண்டெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம், எங்க நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, எங்க நம்ம கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வருது, எங்க நம்ம கோர்வையா வரல, ஏன் நம்ம வார்த்தைகள் சப்மிசிவா இல்ல, ரைட் ஆங்க, ஏன் வந்து நம்ம வந்து ஏன் பாசிட்டிவ் டோன்ல வர மாட்டேங்குது, ஒரு அரகண்டா ஏன் இருக்குது, ஏன் நம்ம ரொம்ப பில்லிட்டில் பண்ணி கேட்கறோம் நம்ம, சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தா we are very very happy to place our what is ரிப்ளை டு our enquiry something போடுறோம்.
வெரி வெரிலாம் தேவையில்ல. ரொம்ப we are very glad to place an order அப்படின்னு தேவையில்ல. You understand what I'm saying? Professional business to business எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுலாம் just verify it. Definitely you could able to master the things. ஓகேங்களா? ரைட். So any clarification இது வரைக்கும் so far பண்ணதுல? Hello, are you all there? Yes, sir. ஓகே குட். சீக்கிரமா உங்களுக்கு எல்லாம் கிளாஸ்லாம் வரப்போகுது, ஆன்லைன் கிளாஸ்லாம் வரப்போகுது, ரெடியா இருந்துங்க. சரிங்க, ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சரிங்க. ஆன்லைன் கிளாஸ் இந்த கிளாஸ் இல்லப்பா, நெக்ஸ்ட் செம்முக்கா சார்? எதுக்குன்னு அதுதான் திங்கிங் ஓடிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் செம்ல இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் செம்முக்கே இவ்வளோ நம்ம பண்ணலாமான்னு ஒரு திங்கிங் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் மேல்மட்ட லெவல்ல முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ஃப்ரீயா இருக்க வேண்டாம், இவ்வளவு தூரம் கேப் இருக்க வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் டச் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாப் அத்தாரிட்டிஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அது லெட் us see how they are going to எப்படிலாம் பிளான் பண்றாங்க பார்ப்போம். நம்ம டெஃபினெட்லி we can have the learning. ஓகேங்களா? சரிங்க. ஷூர் சார். பட் இந்த மீன் டைம் சும்மா இருக்காதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி, வரப்பிரசாதம் மாதிரி இந்த ஃப்ரீ டைம். ஓகேவா? ஸோ அதனால வந்து இன்னும் அப்படியான்றலாம் இருக்கிறத ஃப்ரீ டைம் இருக்கிறோம். ஹவு வி கேன் எக்யூப் அவர் செல்ஃப் சொல்ற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. லாங்குவேஜ், ரிட்டன் ஸ்கில்லு, யூசிங் கம்ப்யூட்டர்ஸ், யூசிங் கெட்ஜெட்ஸ், இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் கான்செப்ட் எல்லாம் ஜாஸ்தியா வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதங்கள். ரைட்டரோ? எல்லாரும் இதுல மாஸ்டர் பண்ண மாட்டாங்க. எடுத்து நீங்க ஃப்ளோலே டக்கு டக்குன்னு ஒருத்தர் நெக்ஸ்ட் 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 நீங்க யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா இதெல்லாம் வேணும்னு சொல்ற கோர்வையா சொல்லி பாருங்க நீங்க. ஓகே, யாராவது உங்களுக்கு எழுதுங்க டிராஃப்ட்னா அடுத்து 10 minutes நீங்க இந்த லெட்டர் டிராஃப்ட் பண்ணி கொடுங்க நீங்க. how it is possible to draft it in practice. இதான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா இப்போ ஒன்றும் இல்லை. வாட் இஸ் யுவர் நேம், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப், இல்லை இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்னா டக்கு டக்குன்னு அடிச்சு சொல்றோம்ல. how it is possible னா பை ப்ராக்டிஸ் தான் தெரியும் நமக்கு. மை நேம் இஸ், ஐ எம் ஸ்டடிங் இன் that this இதெல்லாம் கோர்வையா நம்ம சொல்ல தெரிஞ்சா வர்றது. சரியா? ரைட். ஓகே, இதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் கேட்டுங்கப்பா. சார் ஒரு டவுட் சார். நிறைய கேளுங்கம்மா. சார் இப்போ வந்து என்கொயரி லெட்டர்ல வந்து கஸ்டமர் பொட்டன்ஷியல் கஸ்டமர் வந்து கொட்டேஷன் வந்து கேக்குறாங்க சார். இப்போ பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்காக மட்டும் அவங்க கொட்டேஷன் கேக்குறாங்க சார். இப்போ நிறைய பம்ப்ஸ் இருக்கு, அதுல வந்து எனக்கு கிர்லோஸ்கர் இல்ல உஷா அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் கம்பெனி மட்டும் அவங்க கேட்டு அனுப்புறாங்க, இவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச்ல கொட்டேஷன் வேணும்னு அனுப்புறாங்கன்னா நம்ம வந்து ரிப்ளை லெட்டர்ல அந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு அது இல்லாம நம்ம என்க்ளோஷர்ல நம்ம கம்பெனி ஃபுல் மத்த டீடைல் ப்ராடக்ட் டீடைலையும் நம்ம சேர்த்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பலாமா, கன்ஃபியூஸ் பண்ணாம? இல்ல எப்படி சார் பண்ண? தாராளமா அனுப்பலாம், கண்டிப்பா அனுப்பணும். பட் நீங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி அவங்களுக்கு கன்ஃபியூஸ் வராத மாதிரி அவங்க என்ன முதல்ல கேட்கறாங்களோ அது டீடைல்ஸ் கிளியரா கொடுத்துருங்க. அதுவும் கூட செகண்ட் என்க்ளோஷரா என்ன பண்றீங்கன்னா நீங்க மத்த ப்ராடக்ட் டீடைல்ஸும் சேர்த்து நீங்க கொடுக்கணும். நீங்க ஏன்னா இப்ப இந்த ப்ராடக்ட் அவர் வேணும்னு நினைக்கிறாரு, திடீர்னு இன்னொரு ப்ராடக்ட் வேணும்ன்றப்ப திருப்பி இன்னொரு லெட்டர் அவர் உங்களுக்கு போடணுன்ற அவசியம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் நம்ம கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் வித்துடணும் அவங்க கிட்ட. ரைட்? அவன் எங்கேயுமே வேற எதுவும் போகக்கூடாது. அப்போ விற்கிறதுக்கு ஒரே ஐடியா இன்ஃபர்மேஷன். அவனுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே சான்ஸ் கிடைச்சா டக்குனு கொடுத்துடணும். இன்ஃபேக்ட் அவன் ஒரு தடவை தான் என்கொயரி பண்றான் அப்படின்னா அவன் இமெயில் ஐடியோ அந்த கிடைச்சதுன்னா நீங்க பீரியடிக்கலா கூட நீங்க கேட்லாக் நீங்க அனுப்பிச்சிட்டு இருக்கலாம். நீங்க ஆன்லைன்ல மார்க்கெட்லாம் உள்ள போய் பாருங்க. திஸ் இஸ் வாட் தே வில் பி டூயிங். சோ ஓகேங்களா? சோ நீங்க கேட்டது கரெக்டான क्वेश्चनமா. ஃபர்ஸ்ட் அவன் கேட்கறத கொடுத்துருங்க. அதுக்கடுத்து என்க்ளோஷரா கண்டிப்பா எல்லா ப்ராடக்ட் டீடைல்ஸுமே நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஓகேங்களா? அவன் கேட்கறது டீடைலா கொடுங்க, மத்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் அவுட்லைன் மட்டும் கொடுத்து விடுங்க. டீடைலா கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? குட், வெரி குட். Thank you sir. சரிம்மா. அடுத்து ஓகே, எல்லாம் ப்ரொஃபைல் போட்டோ போட்டு வச்சிருக்கீங்களா? யார்ப்பா கேளுப்பா. சார் இந்த லெட்டர் வந்து ஏதாவது திங்ஸ் வந்து ஆர்டர் பண்றதுக்கு மட்டும்தான் இதை மேக் பண்ணுமா சார், இல்ல வேற 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 மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட ஆர்டர் லெட்டர் டிராஃப்ட் பண்ண சான்ஸ் இருக்காங்க சார்? வேற என்ன மாதிரி இருக்குமா ஆர்டர் லெட்டர்னா போடுவீங்க? திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணனும்னா ஆர்டர் லெட்டர் போடுவீங்க. அதான் சார் இல்ல கேக்குறேன் நானு, ஒரு டவுட். காம்போனன்ட் சேமா, பட் இந்த ஆர்டர் லெட்டர்னா இப்படிலாம் இருக்கணும்ன்றது சுத்தி பார்த்தா எல்லா லெட்டரும் ஒரே லெட்டர் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்தந்த லெட்டர் அந்தந்த சிச்சுவேஷன் போகும்போது அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கணும்ப்பா, வேற எதுவும் இல்ல. புரியுதுங்களா? சுத்தி நம்ம வந்து காம்போனன்ட் பேசிக் தான், லெட்டரோட பார்ட்ஸ் பேசிக்ஸ் தான். பட் என்னென்ன லெட்டர் நம்ம ஃப்ரேம் பண்றோமோ அந்தந்த லெட்டர் வந்து அதுக்கான அந்த தனித்தன்மையோட குணாதிசயங்களோட கேரக்டர்ஸோட இருந்ததுன்னா எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். என்ன பர்பஸோ நமக்கு கரெக்டா வந்து சால்வ் ஆகும். அதுதான் பர்பஸ். ஓகேங்களா? ஓகே குட். ஐ திங்க்
ஓகே இப்ப நீங்க சார் வேற ஏதாவது எஸ்டர்டே நாங்க சார் நாங்க எஸ்டர்டே அனுப்பின அசைன்மெண்ட்டுக்கு இன்னும் நான் மார்க்ஸ்லாம் பொறுமையா வரல தான் படிக்க சார். முடியுமானால ஒரு 15 தான் படிச்சிருக்கேன். மீதிலாம் படிச்சுட்டு நான் கண்டிப்பா வந்து மார்க் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். சோ லெஸ் தென் 1 மினிட் வந்துருச்சு. எனி டைம் கட் ஆகலாம் இது. சோ இது முடிச்ச உடனே அந்த வாட்ஸ்அப்ல நான்